பக்தனி அடுப்புல என்ன சாமி இப்படி விவர அழைக்கிற நீ என்ன சொன்ன அண்டா குண்டா வாயா கோவிந்து கோவிந்து அப்படி இல்ல இந்த அண்டங்களை ஓரடியால் அண்டவரே கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்க வேண்டும் பாரமால படுத்துவோம் கோவிந்து கோவிந்து பார்க்கலிலே பள்ளி கொண்டவரே கோவிந்தா கோவிந்தா தேவி மகனே கோவிந்து கோவிந்து தேகில தேவகி மைந்தே கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்க வேண்டும் குஷி மகனே கோவிந்து கோவிந்து என்ன சாப்பிட்ட அப்படில வசுதேவர் மைந்தனே கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீமான புத்திவாயா கோவிந்து கோவிந்து ஸ்ரீமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா சுவாமி நான் பேசக்கூடிய பேசி பக்தனி சரணாகந்தா ஆமா மன்னிச்சுக்கோங்க சரிப்பா பக்தரை காப்பதும் அருள் பாலிப்பதும் மன்னிப்பதும் என்னுடைய வேலை இல்லவா ஆமா சரி சாமி இருந்தாலும் உன்னை முகத்தை பார்த்து அவர் சுவர்ந்த முகத்தோடு இருக்கிறாள் ஆமா உனக்கு என்ன குறை இருக்கா சாமி எந்த ஒரு குஞ்சு இருந்துச்சு ஆஹா எங்க மச்சான் ஒரு குஞ்சு இருந்துச்சு சரி சாமி கடுகு வந்து திருப்பிச்சு சாமி கடுகா
ஓ கருடா என்னப்பா குஞ்சு? கோழி குஞ்சு. ஓ கோழி குஞ்சு. உங்களுக்கு குஞ்சு ஒண்ணு மச்சந்த ஒண்ணு. ஆமா. இது 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 எடுத்து சொல்றது வாகனமாகியா? நான் யாரை கூட கருடாழ்வார். ஆமா. கருடா வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. ஓ அதுதான் மனோருத்தமா? சரி போனா போகட்டும். 2 குஞ்சு போனா உனக்கு 1000 குஞ்சு கொடுக்குறேன் நானு. அப்படியா? ஆமா. அது வைத்து பயன்படுத்திக்கொள். அப்படியா? சரி. உன் பாலத்து இருக்க. நானும் என் மச்சான் போயிருந்தோம். சாமி சாமி மச்சான்றது காலையில இப்ப நானது கூட மச்சானா? ஆமா. சரிப்பா. ஏன் இல்ல கேக்குறேன்? அப்படியா? சாமி பக்கத்துல இருக்கான்ல. ஆமா. என்ன சொல்ல வரேன் கேளு. என்ன பக்தனே? திருப்பதி மலை மேல வெங்கடேசா தினம் தினம் தண்ணி பிடிக்கும் பத்தலடேசா. திருப்பதி மலை மேல இருப்பவர வெங்கடேசா தினம் தினம் தண்ணி பிடிக்கிறது. ஏண்டா வெங்கடேசா தாண்ட தைச்சு ஏன்டா தண்ணி பிடிக்காதா ஓடே. தோ பாருங்க நீ பாட்டை வந்து கேவலப்படுத்துற. வெங்கடேசா. சரிப்பா. பேரு என்ன? சாமி நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அதெல்லாம் நீதான் சேர்த்து வைக்கணும்ன்றியா? மதத்துக்கு பொண்ணாயிச்சு. உங்களுக்கு அந்த குறையா? சரி கண்டிப்பா தினந்தோறும் குளித்த பிறகு ஆண்டவன் நினைத்ததை உண்டானால் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அனைத்து நிறைவேறும். சண்டை போடுறாரு தாத்தா. யாருக்கு போனு? சாமி அவங்க சித்தப்பாவோட லவ் பண்ணதாங்க. சாமி சித்தி எனக்கு முறை ஆகும். ஏய் டேய் 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 சித்தி நினைக்கிற நீ? நான் சித்தியை கட்டிப்பேன். சித்தியை கட்டிக்கிறியா? சித்தி எனக்கு முறை ஆகும். சித்தி போய் சென்னம்மாடா சென்னம்மாக்கு முறை எப்படி முறை ஆகுது? இப்ப இவன் தான் எங்க அப்பன். எங்க அப்பனுக்கும் இவங்கிட்ட இருக்கும் வந்தவன் நானு. ஆமா சரி. எங்க அம்மாவுக்கும் இவனுக்கும் வந்தவன் நானு. அப்படி இல்ல ஒரு பேச்சுக்கு நீ உனக்கு அக்கா நீ அக்கா தங்கச்சி தங்கச்சி சரியா? இப்போ தங்கச்சி கூட மொத்தம் என்ன சொன்னோம்? உங்க அம்மா என்ன அக்கான்னு கூப்பிடணுமா? உங்க வீட்டுல என்ன கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடணும். சரி மாமா பையன் மாமன் தானே வேணும். அப்ப சித்தி அவன் தானே. கண்டிப்பா இந்த அறிவுக்கு இங்க இருந்து கூட நீ மேல போயிட்டு கூட நேரம். சாமி அது ஒண்ணு. ஒரு நாள் எவ்வளவுதான் என் பாத்து வீட்டு கல்யாணம். சரி பக்கத்து வீட்டுக்கு கல்யாணமா? பாத்து வீட்டு பொண்ணுக்கு வீட்டுக்கு. சரி சரி என் தாத்தா பர்கர் வந்தாரு. அவர் நாடகாரர் பரமசிவம் தெரியுமா? ஓ என்னோட மைத்திரி கையில நிற்கிறார் பரமசிவன். அவர் தெரியும். 2 பேரும் தாத்தா வந்தாரு. சரி நானும் போனேன். ஆமா ஹாஸ்டல்ல அங்கதான். ஹாஸ்டல்ல இருந்து போனேன். ஆமா சரி போன் வாங்கினேன். போனை வாங்கிட்டு சரி அவரு பாகு இருக்கிறாருல நாடகாரர்ல. ஆமா சரி அவருக்கு போன் பண்ணேன். போன் பண்ணாங்க அவங்க பையன் எடுத்து பேசலாம். நான் பேசினேன். ஹலோ பாபு இருக்கிறாரான்னு. பக்கத்துல ஆன ஒருத்தர் இருந்து பார்க்க தெரியாம பாபு இருக்காருன்னு பேசிட்டேன். அப்பலாம் அவங்க என்ன சொல்றாங்க? அப்பளம் போட்டாங்களா? போட்டாங்க. அப்பளமா? அப்பளம் போட்டாங்க. சொன்ன அப்பளம் சாமி அப்படியே ஐயா தெரியாம தான் அவங்க என்ன போன் பண்ணி இது மரியாதை பேசுறான்னு பேரு அப்படியே பேண்ட் சிறுன்னு வருது சாமி. பேர் என்ன? ஊர் என்ன? விளக்க தெரியுமா? தெரியும் சொல்றமா.
இப்போது யாருடைய விளக்கத்தில் நான் இந்த மாபெரும் மக்கள் சபையில அப்படியா தன்னையான விளக்கக்கூடிய வசதி எவருக்கும் இரண்டை என்று சொல்லக்கூடிய எதியாகி எவருக்கும் எட்டாவது குழந்தையாக அவதரித்தவன் நான் தான் கண்ணன் முகுந்தன் நந்தன் கைகுந்தன் சொல்லக்கூடிய ஸ்ரீமோ நாராயண கண்ணன் சாமி. ஆமா நீதானா சாமி? நான் பேசக்கூடிய வார்த்தை தவறாக இருந்தால் நிறுத்தி விடு. கண்டிப்பா மன்னித்திருக்கேன். அப்படியா? ஆமா. அப்படி கண்ணனாக நான் இருந்தாலும் உலகத்தூர் மக்கள் பாமர மக்கள் எல்லாம் என்னை எவ்வாறு அழைப்பார்கள் தெரியுமா? எப்படி சொல்றவா? அரிகரி மூலம் நின்று அழைத்ததை உண்டானால் அங்கே சென்று அதர்ம வழியில் சென்றால் அழித்து விடுவேன், தர்ம வழியில் சென்றால் பக்தர் எல்லாம் காட்டி விடுவேன். நான் தான் ஸ்ரீமோ நாராயண கண்ணன். அப்படி இருந்தாலும் சரியா? அப்படி இருந்தாலும் இன்று பார்த்தால் வைகத்திலே சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். என்ன நடக்கிறது அப்படி பார்க்கலாமா?